எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இளைய தலைமுறைகளே, பேரன் பேத்திகளே, அனைத்து மகன்கள் மகள்களே, மருமகள் மருமகன்களே என்று என் உறவு கூட்டத்தை அழைத்துக் கொள்கிறேன். எல்லோரும் என் உறவினர்கள் தான். அவர்களுக்காக போடப்படும் வீடியோ இது. இது என் கண்முன்னே அழிந்த கலாச்சாரம் பாகம் 2. டாபிக்குள்ளே போங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போன வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 2க்கு போவோம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, என்னுடைய இளமை காலங்கள் நான் 9th 10th 8th இந்த மாதிரி காலகட்டத்தில் படிக்கும் பொழுது தஞ்சை மண்ணில் எப்படி மக்களின் அன்றாட வாழ்க்கை இருந்தது, இப்போ எப்படி அந்த கலாச்சாரமே மாறி போச்சு. லைஃப் ஸ்டைலை மட்டும் சொல்லலைங்க, கலாச்சாரமே மாறிடுச்சு. உணவு சாப்பிட்றது ஒரு கலாச்சாரம் தான், உணவு கலாச்சாரம், ஒரு நாகரிகம். அந்த காலத்தில் தஞ்சை மண்ணில் ஒருத்தன் போய் கடையில் அரிசி வாங்கினான்னா அது கேவலம் என்று கருதப்பட்ட காலம் உண்டு எங்கள் இதில். அவன் யார் வெக்கத்தை போய் கடையில் அரிசி வாங்கி திங்கிறப்ப பேச வந்துட்டான் அவன் அப்படி என்று சொல்லக்கூடியது அதை ஒரு நிந்தனையாக பேசக்கூடிய, கேவலமாக பேசக்கூடிய காலம் அப்போ இருந்தது. கடையில் அரிசி வாங்கக்கூடாது. அதுபோல் தஞ்சை மண்ணில் பார்த்தீங்கன்னா அரிசி கடைங்கிறது ரொம்ப ரேர். அரிசி கடையில் விற்கிற அளவுக்கு வந்துருச்சான்னு கேட்ட காலமும் உண்டு எனக்கு தெரிஞ்சு. அரிசி கடைக்கு வந்துருச்சே விலைக்கு. ஏன்னா தஞ்சை மண்ணில் அப்போ என்ன பழக்கம்னு சொன்னிங்கன்னா, எல்லாருக்கும் நிலம் இருக்கும். எல்லோரும் மிட்டா மிராசுதாராக இருப்பாங்க. பெரிய மிராசர் அட்லீஸ்ட் 1 ஏக்கர்னாச்சும் இருக்கும். அல்லது அதே இல்லைன்னா ஒரு ஒத்திகை எடுத்துனாச்சும் விழுவாங்க. விவசாயம் பண்ணாமல் இருப்பது கேவலம் என்று நினைக்கக்கூடியது அந்த காலம். இப்போ விவசாயம் வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். கலாச்சார சீர்கேடு. விவசாயியை கேவலமாக நினைக்கிறார்கள். மதிக்கப்படவில்லை விவசாயி. அப்போ நிலம்னு இருந்தால் அவன் ஒரு ஆள், பொண்ணு கொடுப்பாங்க. நிலமே இல்லை, அவர் நிலமே இல்லை, வீடு தான் இருக்காது, நாட்டு வீடு, அதுவும் ஒரு பக்கம் திறந்துக்கிட்டு நிற்கிது. இதை வச்சு என்னத்தை பொண்ணு கொடுக்குறது? அப்படி வேலையெல்லாம் அப்புறம் தான், கவர்மெண்ட் வேலையெல்லாம். நிலம் இருக்கணும் தஞ்சை மண்ணில், இல்லைன்னா அவன் சாதாரண ஆள். அவ்வளோ கௌரவம் இருக்காது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரிமார்க்கபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி டாஞ்சூரியன்ஸ். அது இருக்கணும். பெரிய பண்ணையார் நல்ல நிறங்கள் வச்சுருக்கணும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றுக்கட்டு வீட்டில் கிராமங்களில் குதிரை என்றால் நெல்லை சேமித்து வைக்கும் களஞ்சியம் மாதிரி. குதிரை ஒரு ரூமாகவே கட்டியிருப்பாங்க. பெரிய ஹாலில் ஒரு தடுத்து 10 அடிக்கு செவுறு வச்சு செவுத்தோடு ஒட்டி ரூமாகவே இருக்கும். ஒரு பெரிய ரூம். அதுக்குள்ளே ஒரு 100 மூட்டை போடலாம். அவ்வளோ பெரிய ரூமு. மூட்டையை பிடிச்சி அதில் கொட்டிடுவாங்க. அந்த கீழே அடியில் ஒரு சின்ன ஒரு சாளரம் ஜன்னல் அடியில் தர மட்டத்தில் வச்சு ஒரு பலகையை சொருகியிருப்பாங்க. சட்டர் மாதிரி, தண்ணி சட்டர் மாதிரி. அந்த சட்டரை தூக்குனா நெல் சர்றன்னு கொட்டும். அது 100 மூட்டை முள்ள நம்பியிருக்குன்னா அடியில் இருக்கிறது பழைய நெல்லாக இருக்கும். வருஷம் விவசாயம் வர அறுவடை பண்ண வந்த விலைக்கு விற்றது போக வீட்டுக்கு உண்டான அரிசி எல்லாம் நெல்லாகவே அதில் மேலே பச்சையாக அப்படி பச்சை நெல்லாக கொட்டிடுவாங்க. அப்போ அடியில் இருக்கிற நெல் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நெல்லாக இருக்கும். அப்போ பெரிய மிராசர் வீட்டில் அவங்க சாப்பிட்ற அரிசி 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி விளைந்த ஒரு பழைய அரிசியாக இருக்கும். ஒன்று புரிஞ்சுங்க, அரிசியிலையும் ஒயின்லையும் ஓல்ட் இஸ் கோல்டு. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். துபாய் ஏர்போர்ட்டு அப்போல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது துபாய் அந்த காலத்தில். இப்போ அவ்வளோ ஃப்ரீ கண்ட்ரி ஆயிடுச்சு. துபாய் ஏர்போர்ட்டில் ஃபாரின் சரக்குகள் வச்சுருக்கான். இது 40 வருஷத்து சரக்கு, இது 60 வருஷத்து சரக்கு. என்ன விலைன்னா 70 லட்சம், 30 லட்சம். ஒரு பாட்டிலுங்க, ஒரு ஃபுல்லு 40 லட்சம். என்ன அப்படி 40 லட்சம்? நம்ம 70 லட்சத்துக்கு வீடே, பெரிய பிரம்மாண்டம் வீடே கட்டி விடுவோமே. அது அந்த அளவுக்கு விலைன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போகிறார். பாருங்கள், இது பாருங்கள், பாட்டில் எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா 60 வருஷத்து ஒயின், 40 வருஷத்து ஒயின் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஒயினை பற்றி வரும் பொழுது ஒரு சின்ன ஒரு முந்திரி பருப்பு மாதிரி சாப்பிட்ற அல்வாவே சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு முந்திரி பருப்பு மாதிரி. இந்த மது என்பது தேவலோகத்து சமாச்சாரம் என்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சோமபானம் சுரபானம் என்று தேவலோகத்து சமாச்சாரம். அது பூமிக்கு வந்தது. அது எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் அது வேறு, அது அவங்களோட நம்பிக்கை. நான் நம்புகிறேன். தேவலோகத்தில் உள்ள அந்த சரக்கு இங்கே வருதுன்னா இங்கே அது கெட்டதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கே அதை பற்றி யாரும் கெட்டதாக நினைக்கல. இல்லைன்னா தேவர்கள் சாப்பிடுவார்களா? ஏன்னா
அவர்கள் சாப்பிடுவது அவர்களுடைய உடம்பு கண்டிஷன் இருக்குல்ல, அவங்களுடைய டிஎன்ஏ, அவங்களுடைய அனாட்டமி, பயாலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஒன்று இருக்கும்ல அவங்களுக்குன்னு. அவங்களுக்கு இந்த சோமபானம், சுரபானங்கள் உற்சாகத்தை ஊட்டுமே ஒழிய கெடுதல் செய்யாது. டல்னஸ் வராது. நீங்கள் என்ன தண்ணி அடிக்கிறான், ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு அடிப்போம், ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். எங்கடா டாபிக் விட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு முந்திரி வரும்னு சொல்லிட்டேன். அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் ஏற இப்படி இருப்பான். அப்புறம் இப்படி என்ன இப்படி டல்னஸ். அப்புறம் மறுநாள் ஹேங் ஓவர், ஏன்டா குடித்தோன்னு இருக்கும் இப்படிலாம். அப்புறம் கொஞ்சம் நிறையா கல்லீரல் போச்சு. அதை போல் அது செய்யாது. அந்த டல்னஸ்ஸே வராது. வெறும் உற்சாகம் தான். அப்படி உற்சாக பானம்னே பேர். இங்கே ஆரம்பத்தில் ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு வர்ற வரையும் உற்சாகம் இருக்கும். அப்புறமெல்லாம் டல்லு தான். அது ஏன்டா கழுத கருமாத்தை குடித்தோன்னு இருக்கும். அதே போல் சொல்லும்போது அங்கே நான் தேவலோகத்திலிருந்து வந்தவன் என்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அங்கே நான் மிச்சம் வைத்தது இன்றும் அங்கே இருக்கிறது எனக்காக காத்துக்கொண்டு ஒரு இது என்று எனக்கு உணர்த்தப்பட்டது, சொல்லப்பட்டது. இது என் நம்பிக்கை, நான் நம்புகிற உண்மைன்னு. ரொம்ப பேர் நம்ம உருட்டுறேன். இந்த உருட்டை பார்த்திங்கன்னா அதிலே ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலாம் பொய் சொல்கிறான்னா, கயிறு திரிக்கிறாயா, நல்லா கயிறு திரிக்கிறாம்பாங்க. அது அப்புறம் மாதிரி இந்த பொய் சொல்கிறதுக்கு அடுத்தது சினிமா வந்துச்சா, நல்லா ரீல் சுற்றுறாயா அப்படி வந்துச்சு. அப்புறம் அது போய் உல்ட்டான்னு வந்துச்சு. இப்போ பிள்ளைங்கள்லாம் உருட்டுங்குது, நல்லா உருட்டுறாயா அப்படின்ட்டு. உருட்டில் நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பணும். சும்மா ஒரு முந்திரி மாதிரி சொன்னேன். அதை போல் எவ்வளோ ஓல்டு ஒயின் அது மாதிரி அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி, விலை ஜாஸ்தி. ஏன்னா நல்லது, அந்த அளவுக்கு வெரி ஓல்டு ஒயின் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டதில்லை. இது அதாவது ஓல்டு ஒயின் சாப்பிட்டதில்லைன்னு சொல்லுறேன். திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ண நெல்லை தான் அரிசி ஆக்கி சாப்பிடுவார். அது மாதிரி 30 களங்கள் வச்சுருப்பார் ரூம். அதில் குட்டிக்கிட்டே வருவாங்க. அதில் ஒன்று எடுக்க அடுத்தது 29 வருஷத்துக்கு 30 மாற்றுவாங்க, 28 29 மாற்றுவாங்க. இப்படி 30 வருஷத்துக்கு பழமையான நெல்லை தான் அவர் சாப்பிட்டார். அதே போல் பெரிய மிட்டா மிராசுதார்கள் அப்படி வச்சுருந்தாங்க. பெரிய ரூம் கட்டி 3 வருஷம் 4 வருஷம் அவங்களுக்குன்னு. கொஞ்சம் நடுத்தரமான மிராசுதார்கள் பார்த்திங்கன்னா மரக்குதிர்கள் வைத்திருப்பார்கள். மரத்திலே செஞ்சு அதிலே ஒரு 20 மூட்டை போடலான்னு நினைக்கிறேன். நடுத்தர வர்க்கம், இன்னும் நடுத்தர வர்க்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கும், குதிர் தொம்பான்னு மூங்கிலே பின்னிருப்பாங்க. இந்த மூங்கில் தட்டி பின்னுறாங்கல்ல கூட, அது மாதிரி பட்டையாக இருக்கும் மூங்கில். அந்த பட்டையாக சீவிசி ரிப்பன் மாதிரி சீவிசி அதுலேயே கட்டி அதை தொம்பான்னு விற்றுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும். இந்த குளுக்கோஸில் சோளக்காட்டு பொம்மை நிற்கிதில் அப்படி ஒரு லைட்டாக பீப்பா மாதிரி அது மாதிரி இருக்கும். அது நல்லா சாணி போட்டு மொழி காய வச்சு எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே எறும்பு வராது, பூச்சி கொண்டு போகாது. கீழே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதில் துணியை வச்சு அடைச்சிடுவாங்க. பழைய பனியன் கினின்னு போனலாம். மேலே நெல்லை கொட்டினா அது ஒரு 5 மூட்டை 6 மூட்டை 7 மூட்டை தேரும். எங்கள் வீட்டில் 2 தொம்பை வாங்கி வச்சுருப்போம். இதில் 5 மூட்டை, அதில் ஒரு 10 மூட்டை 12 மூட்டை வாங்கி போட்டோம்னா வருஷத்துக்கு போயிடும். அதில் தஞ்சையில் நிலம் இல்லாதவர்கள் கூட வருஷத்துக்கு நெல் பிடிச்சிடுவாங்க. கடையில் போய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நிலம் இல்லாதவர்கள் யார்ட்டாச்சும் சொல்லி வச்சு ஒரு 10 மூட்டை 12 மூட்டை கொண்டாந்து வீட்டில் போடுங்க. கிராமத்தில் வயலில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க அனுப்பிடுவாங்க. அது காசை கொடுத்துருவாங்க. அது மாதிரி அந்த நெல்லை கொண்டாந்து போட்டு வச்சுருப்பாங்க. அன்றாட தொழிலாளிகள் பெரும்பாலும் தஞ்சையில் விவசாய தொழிலாளிகள் கிராமத்தில் இருக்கும். அவங்களுக்கு கூலி எப்படின்னா மரக்கா நெல், ஒரு காலம் மரக்கா நெல்லுன்னு அப்படியே கூலிக்கு போனால் நல்லாவே கூலி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நாடார் கடை, கிராமத்தில் நாடார் கடையில் நெல்லை போட்டாங்கன்னா அந்த நெல்லுக்கு உண்டான காசுக்கு மல்லிகை ஜாமான் காய்கறி ஜாமான் வாங்கிக்குவாங்க. காசு இருந்தது, ஆனால் இது மெயினாக நெல்லே போட்டு முடிச்சிடுவாங்க. அப்போ அடிப்படை கூலி தொழிலாளி வீட்லேயும் நெல் இருக்கும். அவர்களும் எல்லாத்தையும் நெல் இருக்கும். கூலியாக சம்பாரித்தது, பல இடத்துல சம்பாரித்தது. நிலமே இல்லாதவங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவர் என்ன பண்ணுவார், வந்தோடனே அறுவடை சீசன் வந்தோடனே மொத்தமாக வாங்கி போட்டுருவார். கடைக்கு போகிறது தவறு, அரிசியை வாங்கக்கூடாது, கேவலம். இந்த நெல் என்ன பண்ணுவாங்கன்னாக்கும் 9 நிமிஷம் தான் ஆகுது. இதை ஒரு இந்த இந்த உணவோட ஒரு இதை முடிச்சுக்கிறேன். இந்த நெல் என்ன இதெல்லாம் தெரியல யாருக்குமே, நெல்லை எப்படி ஆவாட்டுறதுன்னு. இன்றைக்கி எல்லாம் கடையில் போய் வாங்குறாங்க ரைஸை, எல்லாம் சார்ட்டட் ரைஸு, எல்லாம் சீவி சுத்தமாக சத்து இல்லை, அதான் சுகர் வருது. பீட்ரோல் இல்லை, அதனால நரம்பு சத்து போயிடுச்சு. இந்த நெல்லை எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 மூட்டை அளவுக்கு நெல் அப்படியே நாங்கள் இப்போ துணி உருவிட்ட சொயன்னு கொட்டோம்.
அதை அப்படியே கூடையில் அள்ளி 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 வச்சு ஒரு பெரிய சிமெண்ட் தொட்டி, மாடு தண்ணி குடிக்குது பாருங்கள், அது மாதிரி சிமெண்ட் தொட்டி வாங்கி வச்சுருப்போம். அதில் தண்ணியை ஊற்றி குளிக்கிறதுக்கு சேமிப்பாக வச்சுக்குவோம். அதில் தண்ணியை பிடிச்சி, நல்ல சுத்தமான தண்ணியை பிடிச்சி இந்த நெல்லை அதில் கொட்டி ஒரு 2 மூட்டைன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. கொட்டி ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருவாங்க நைட்டு முழுக்க. அல்லது காலைல போட்டாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஊற வச்சுருவாங்க. நைட் ஆனோன்னா 3 செம்பாரங்களில் வச்சு மட்டை கிட்டை விறகு மட்டை தேங்காயெல்லாம் போட்டு ஒரு பெரிய அண்டா வச்சு அந்த நெல்லை குட்டி அந்த வடித்து போட்டு கீழே வேக வைப்பாங்க. மேலே ஒரு சாக்குன்னா என்னான்னு தெரியாத காலம் வந்துடும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே இந்த கித்தான் சாக்குகள், சீனி சாக்குகள் வந்துருச்சு. சணல் சாக்குகளே இல்லை, கண்ணுக்குள்ளே பார்க்க முடியல. சணலில் சாக்கு இருக்கான்னு இனிமேல் இளைய தலைமுறைக்கு தெரியாது. அது ஒரு கலாச்சாரம் மறைவு. அந்த சணல் சாக்கை நல்லா தண்ணியில் நனைச்சி, பச்சை தண்ணியில் நனைச்சி அந்த நெல் மேலே மூடிடுவாங்க. முட்டை அடுப்பு எரிய விடணும். டயர்லாம் போட்டு கொளுத்துவோம், ஒன்றும் ஆறாது. இதுக்குன்னா டயர் சேர்த்து வச்சுருப்போம். கொளுத்தினோம்னா அந்த சணல் இருக்குல்ல, ஈரசணல், அது மேலே சூடாகி அதுலேருந்து ஆவி வரும், இட்லி ஆவி மாதிரி. ஆவி வந்துருச்சுனால சரி ஒரு வேக்காடு ஆகிடுச்சுன்னு சணலை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அரிசி அந்த நெல்லில் லேசாக லேசாக அப்படி வெடிச்சிருக்கும். உள்ளே லேசாக ஒரு கீரல் அரிசி தெரியும். போதும்னு இறக்கி அது கீழே கொட்டணும்னா இப்போ இருக்கிற மாதிரி கித்தானோ பிளாஸ்டிக் பொருள்களோ இல்லை பிளாஸ்டிக் விரிப்புகளோ கிடையாது. பிளாஸ்டிக்கே இல்லாத காலம் அது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்குங்கிறது எப்படி நம்ம 1956 87லேருந்து பிளாஸ்டிக் எப்படி நுழைஞ்சின்னா ஜப்பான் பொம்மையிலேருந்து நுழைஞ்சிது. அதுக்கு முன்னாடி எந்த பிளாஸ்டிக்லையும் பொருள் கிடையாது. அதுக்கு முன்னாடி பொம்மை கூட மரப்பாச்சி பொம்மை, களிமண் பொம்மை இப்படி தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக் பொம்மை முதல் ஜப்பான்லேருந்து பொம்மைகள்னு 1965 வந்தது. அதனால் பிளாஸ்டிக்கே கிடையாது. கட்டாந்தரையில் போட்டு வச்சுருவாங்க, அல்லது சாணியை போட்டு மொழி நல்ல ஒரு தரையை போட்டு அதில் தான் நல்லா சும்மா தான் கொட்டி வைப்பாங்க. கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தெருவில் தார் ரோடு இருந்த தெரு வந்தால் தார் ரோடு, இல்லைன்னா தெருவில் நல்லா கூட்டிகிட்டு நல்லா சாணியை தெளித்து போட்டு பதம் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை களம்னா களத்தில், இல்லைன்னா மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடி. இதில் ரோடு சரியில்லாங்க அடுத்த விட்டு மொட்டை மாடி ஏற்ற விட்டு மொட்டை பயன்படுத்துவாங்க. அக்கா நாளைக்கு நெல் காய போட்டுங்க, போட்டுக்கம்மா அப்படின்னு இங்கேருந்து போய் தூக்கிட்டு அதெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு வரணும். அப்படி ஒரு ரொம்ப சிரமமான வேலை தான். மேலே மாடியில் போட்டு காய வைப்பாங்க, ரோட்டில் போட்டு காய வைப்பாங்க. அது ரோட்டில் போட்டோம்னா மாடு திங்காமல் ஒரு ஆள் காவல் உட்காந்துருக்கணும். கூடையை கவுத்து போட்டு இப்படி உட்காந்துருப்போம். படிக்கணும் பரீட்சைக்கு, இப்படி படிச்சுக்கிட்டே இது பார்த்து சூன்னு வாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கணும். வெயிலில் பொட்டை வெயிலில் உட்காந்துருப்போம். நல்லா காஞ்ச உடனே அதை அரிசியாக்கணும்ல. அப்போ உரல் குத்துறது அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்தில் மிஷின் கிடையாது. எங்களோட காலத்து 1957க்கு அப்புறம் அங்கங்கே ரைஸ் மில்கள் வந்து விட்டது. ஒரு தெருவுக்கு ஒரு 2 ரைஸ் மில்லோ 2 தான் இருக்கும் ஒரு ஊருக்கு. அங்கே போய் நம்ம சொல்லிட்டு வந்துடணும், ஐயா இது மாதிரி நெல் அரைக்கணும், வண்டி அனுப்புங்கன்னு. அவங்க ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டி அனுப்புவாங்க. அதில் தூக்கி அதை போட்டுட்டு போய் அங்கே அரைச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்ட்டிங்களா, உமி, அடுத்தது தவிடு, அடுத்தது பெருங்குருணை, அடுத்தது நொய்க்குருணை. இந்த 4ம் கிடைக்கும். அப்போ கல் நீக்கிற மிஷின் கண்டுபிடிக்கப்படல. இந்த 4ம் கிடைக்கும். இந்த உமி அடுப்பெரிக்க பயன்படும், தவிடு மாட்டுக்கு பயன்படும், பெருங்குருணை காலையில் ஒரு டிஃபன் அதான் கஞ்சி போட்டு சாப்பிட்ருவாங்க, நொய்க்குருணை கோழிக்கு பயன்படும். இதுதான் கணக்கு. அரிசி நமக்கு. இதனால் என்ன ஆகுன்னா அது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம். அப்படி புழுங்கல் அரிசி மாதிரி வெவிக்கும் போது எதுக்காகனா அந்த நெல்லுக்கும் உமிக்கும் நடுவில் உள்ள லேயரில் பீட்டோல் இருக்கும். நீங்கள் பச்சரிசியில் மிஷினில் போடும்போது அந்த பீட்டோல் அந்த உமியோடையும் அந்த நெல்லுக்கும் நடுப்புற இந்த லேயர் அப்படியே வெளில போயிடும் சத்து. இது அவிக்கும்போது இந்த சூட்டில் இந்த நெல்லுக்கும் இந்த உமிக்கும் தவிட்டுக்கும் நடுப்புற லேயர் பீட்டோல் அப்படியே கரைஞ்சி அரிசியில் சேர்ந்துடும். அதனால தான் புழுங்கல் அரிசி சத்து. இப்போ புழுங்கல் அரிசி தான் போடுறாங்க, கடையில் விற்கிறாங்கன்னா அதையும் நல்லா பாலிஷ் பண்ணுறான். மேலே அந்த பீட்டோல் அந்த அரிசி மேலேயே இருக்கும். அதை பாலிஷ் பண்ணும் பொழுது பீட்டோல் போயிடுது. சத்து இல்லாத நரம்புக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய சத்து இல்லாத உணவு அரிசியை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ நாங்கள்லாம் பீட்டோல் சாப்பிட்டு வளர்ந்தவங்க, அந்த புழுங்கல் அரிசி சாப்பிட்டவங்க. அப்படி அரிசி கடையில் போய் வாங்கிறது கேவலம். எல்லார்ட்டையும் அரிசி இருக்கும், நெல் இருக்கும். இப்போ அந்த காலம் மாறி போச்சு. நெல்லை விற்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ உள்ள தலைமுறை பொண்ணுங்களை கேளுங்க, நெல்லை விற்கிறதா அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ப்ராசஸ் என்னன்னே தெரில. அது மாதிரி பார்த்திங்கன்னா
14 நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு 2, 3 நிமிஷம் பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த உணவை பற்றி முடிச்சிடும். தஞ்சையில் உள்ளது பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பயிறுன்னு சொல்லலாம். 3ஐயும் யாரும் கடையில் போய் வாங்க மாட்டாங்க இந்த எங்கள் காலத்தில். இதெல்லாம் மொத்தமாக வருஷாந்திர சாமான் வாங்கி போடுறது, வருடாந்திர சாமான். ஏன் மிளகா கூட அரியலூரில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ பாலம் இல்லை, திருமானூர் பாலம் கட்டப்படலை. அங்கேருந்து மிளகா வரும் வண்டியில், மாட்டு வண்டியில் வரும், போட்டு கொண்டு வருவாங்க. அதையும் மிளகாயும் வாங்கி போடுறவங்க இருக்காங்க. இந்த தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா அரியலூர் திருமாவளூர்லேருந்து தோரம்பருப்பு வரும். பருப்புன்னு கத்திக்கிட்டு வருவாங்க. அந்த தோரம்பருப்பு அப்படியே அந்த தானியத்தை பயிர்லேருந்து பிரித்து எடுத்தது, இதில் தட்டி எடுத்துகிட்டு வந்து உருண்டையாக பழுப்பு கலரில் இருக்கும். உருண்டை மணிமணியாக இருக்கும் தோரம்பருப்பு தோலோடு. அதை அப்படியே ஒரு விலை பேசி வாங்கினோம். இத்தனை மரக்கான்னு வாங்குவோம். இப்போ வாங்கினோம்னா இத்தனை மரக்காவுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. செம்மண் ஒரு சாக்கிலையோ இல்லை பையிலையோ போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோ பெரிய செம்மண் அந்த அவங்களே கொண்டாந்து அதையும் செம்மண் இலவசமாக கொடுத்துருவாங்க. நாம் என்ன செய்யணும்னா அந்த பருப்பை நல்லா கழுவிட்டு இந்த செம்மண்ணை குழச்சி இந்த பருப்பையும் அதில் கலந்து நல்லா இப்படி நல்லா போட்டு கலந்து செம்மண்ணோட கலந்து அதை அப்படியே அமுக்கி ஒரு மலை மாதிரி இவ்வளோ பெருசுக்கு அப்படியே அமுக்கி வச்சுருவோம். அது காஞ்சி போய் இறுகி பிடிச்சிக்கும், பாறை மாதிரி பிடிச்சிக்கும். காலையில் தண்ணி தெளித்து விட்டு ஈரமாக்கிக்கிட்டே இருப்போம். இதை என் வேலை இது. பக்குவமாக அந்த முட்டாக்கு போட்டு எல்லாம் அமுக்கி இப்படி இது கோயில் கட்டுற மாதிரி செஞ்சுருவேன். தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 3 நாளில் அது லைட்டாக முளை விட ஆரம்பிக்கும். முளை விட்ட பயிர் தான் சத்து. அது அந்த காலத்தில் செஞ்சாங்க. லைட்டாக முளை வரும்போது களைச்சிடுவோம். களைச்சிட்டு உடச்சி விட்டுட்டு அதை அப்படியே கொண்டு போய் மேலால் அந்த செம்மண்ணுக்கு அப்படியே அரிச்சு எடுத்து அதை அப்படியே காய வைப்போம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருவகலில் எங்கள் அம்மா போடும். நான் அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பேன். நான் சுற்றுறேன். நான் வேகமாக சுற்றி உடச்சி விடுவேன் பருப்பை. அதனால் எங்கள் அம்மா அப்படி நிதானமாக சுற்றணுடா, நீ அள்ளி போடணும். நான் அள்ளி போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் அப்படியே ஒரு பொழுதுபோக்காக ஓடும். சிலோன் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே அரைப்போம். அரைச்சோன்னா அந்த பருப்பு வெளில வந்து விழுந்துருங்களா, அந்த தோல் மாட்டுக்கு, அந்த முளை விட்ட முனை இருக்குது பாருங்கள், அது குருணை மாதிரி இருக்கும். அதுவும் கோழிக்கோ மாட்டுக்கோ போட்டுருவோம். இந்த பருப்பு இருக்குது பாருங்கள், அதை நல்லா எடுத்து ஒரு பெரிய பானையிலையோ ஒரு தகர டின்னுலையோ அதில் மரப்ப பொட்டியிலையோ போட்டு வச்சுருவாங்க. இந்த பருப்பை எடுத்து சமைக்கும்போது அதை எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு தண்ணியில் போட்டு அலசிட்டு போனால் கீழே லைட்டு மண் இருக்கும், அதை நீக்கிடணும். ஏன்னா நீக்கிட்டு அந்த அரிசி அந்த பருப்பை தூக்கி ஒரு சட்டியில் போட்டு மூடி கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு வேக விட்டுட்டிங்கன்னா, குக்கர் கிடையாது அப்போல்லாம், அந்த பருப்பு ஓரமெல்லாம் வெடித்து மலர்ந்துருக்கும். இப்போ எந்த பருப்பு வெடிக்குது சொல்லுங்கள்? குக்கரில் தான் வைக்கிறீங்க, எந்த பருப்பு வெடிக்குது? அப்படியே வெடித்து தட்டையாக இருக்கும். அதை வந்து இப்படி தொட்டாலே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ வாசனையாக இருக்கும். குழம்பு வச்சிங்கன்னா பருப்பு குழம்பு, இன்னும் அந்த வாசனை எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அந்த பருப்பு குழம்பு இன்றும் என்னால் திங்க முடியவில்லை. தக்காளி இதே மாதிரி ஒரிஜினல் தக்காளி எங்கே கிடைக்கிது? அந்த தக்காளி சட்னி வச்சு அந்த தக்காளி சட்னி இன்னும் நாக்கில் இருக்குது. அந்த டேஸ்ட் கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தது, இப்போ உள்ள தலைமுறைக்கு இல்லை. அப்படி பருப்பு. உளுந்துக்கு என்ன பண்ணோம், நல்லெண்ணெயில் அப்படி தடவி காய வச்சுட்டு அதை அவங்க பச்சையாகவே உடைச்சி போட்டு அதையும் வீட்டில் வச்சுக்குவாங்க. அப்பப்போ உடச்சிக்குவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு உடைக்க மாட்டாங்க. ஒரு மாதத்துக்கு உடச்சி வச்சுக்குவாங்க. பாசி பயிரும் அப்படி தான். இந்த தோலெல்லாம் மாடு இருக்கிற மாட்டுக்கு வச்சுருவாங்க. மாடு இல்லைன்னா பால் யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்க மாடு வச்சுருப்பாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். இலவசம்தான், அதெல்லாம் காசெல்லாம் கேட்குறதில்ல, அப்படிலாம் கேட்குறதில்ல. அவங்க பால் வாங்க போகிறாங்க, நாங்கள் பால் வாங்க போகிறோம்னாக்க 100 பால் அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணுவோம், செவுத்தில் மண் செவராக தான் இருக்கும், அதில் ஒரு சுண்ணாம்பில் ஒரு கோடி இழுத்துக்கும். 200 பால்னால் 2 கோடி இழுத்துக்கும். இப்படி மாதம் ஆனால் அந்த கோட்டை எண்ணுவாங்க, அதுக்கேற்ற காசு. அந்த கோடு பார்த்தீங்கன்னா செவுத்துல எல்லாம் இருக்கும். அது ஒரு கலாச்சாரம். இப்படி வருடாந்திர சாமான் போட்டு வாழ்ந்த காலம். இப்போ என்ன ஆச்சு, பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா மிலாறு அப்படின்னு வருவாங்க. சவுக்கு இருக்குல்ல, சவுக்கு மரத்தை வெட்டி களிகளுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, சாரத்துக்கு. அதனுடைய கிளைகள் இருக்குல்ல, அந்த அதை இலையோடு அப்படி தென்னை மட்டை மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதான் மிலாறு. ஒரு கட்டு வந்து 5 காசு 3 காசு இவ்வளோ தான். இதை வாங்கி குமிச்சு வச்சுருவோம் பொங்கலுக்கு அதை போட்டு வச்சா கப்பன்னு எரியும். பொங்கல் செத்தனால பொங்கி ஊற்றும் பொங்கல். அப்போ பொங்கல் வாழ்த்துக்கள். அப்படி தான் அழகழகான படங்கள். நம்ம இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்கள்ல, திருமண பத்திரிகைகள், அதுபோல் வார்னிஷ் பேப்பரில் அழகழகான இயற்கை காட்சிகள்,
மாடு கன்றுகள் அப்படின்னு இயற்கை காட்சிகள். சில பேர் சினிமா நடிகர் அப்போ உள்ள எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் இது மாதிரி உள்ளவங்களோட ஃபோட்டோஸு, நடிகைகள் ஃபோட்டோஸு, ஹேமா மாலினி அது மாதிரி உள்ளவங்க, அந்த காலத்து சரோஜா தேவி இவங்க ஃபோட்டோஸு சிலதெல்லாம் அப்படின்னு வச்சு பெரிய பெரிய மடல் வச்சு வைக்கிற அளவுக்கு அது சின்ன ஒரு கவிதையும் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் நான் நிறைய பேர் கவிதை ஒன்று அனுப்பேன், கடமை என்ற ஒரு ஏறெடுத்துன்னு. அதெல்லாம் அந்த இதில் வந்தது தான். அதை எல்லாருக்கும் அனுப்புவோம். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனுக்கு செம வேலை. அவர் வீட்டுக்கு போக சாயந்தரம் 6, 7 ஆகிடும். எல்லாருக்கும் அவ்வளோ பொங்கல் வாழ்த்து கொடுத்துக்கிட்டு போகணும். ஒருத்தர் அனுப்பிக்குவோம். இதில் எங்கள் தெருக்குள்ளே என்னன்னாக்கா இப்போ பசங்களுக்குள்ளே யாருக்கு அதிக பொங்கல் வாழ்த்து வருதோ அவன் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த கடல ஓட்டு போடுற மாதிரி பள்ளிக்கூடத்தில் போயிட்டு, டேய் எனக்கு இந்தாடா நான் அட்ரஸ் எழுதிட்டேன்டா, ஸ்டாம்பு ஓட்டிட்டேன்டா, கார்டு சைஸில் இருக்குடா, இதை எனக்கு போஸ்ட் பண்ணிடுறா அவன் வீட்லேருந்து. ரைட் மாப்பிள்ளை நீ எனக்கு போஸ்ட் பண்ணி விட்டு இவன் போஸ்ட் பண்ண இப்படி நிறையா எண்ணிக்கை வரணும். நான் தெருவில் பெரிய ஆளாக நிறையா வந்துடுவேன், ஒரு நாள் இவ்வளோ போஸ்ட் இவ்வளோ நண்பர்கள் அப்படின்னு. இப்படிலாம் வந்து வாழ்ந்த காலங்கள். அந்த கலாச்சாரம் போய்விட்டது. ஏன்னு கேட்குறேன்னா, இன்றைக்கி என்னோடய மருமகள்கிட்ட கேட்குறேன், பொங்கல் வாழ்த்து அனுப்புவோம்மா, அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. பாருங்க ஒரு கேள்வி. பொங்கல் வாழ்த்துன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பலாமா, கார்டில் போட்டு பிரிண்ட் பண்ணி வருமே, பார்த்தது இல்லைன்னு. எனக்கு தெரியாது மாமா, நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படி கலாச்சாரம் மாறி போச்சு. இதெல்லாம் ஒரு கலாச்சாரத்தின் அழிவு. இந்த அழிவு நல்லதா கெட்டதா தெரியலைங்க. ஆனால் காலத்தின் கட்டாயம் மாறத்தான் சீர்கேடுன்னு நான் சொல்ல மாட்டேன், மாற்றம். கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் மறைந்து இன்னொரு கலாச்சாரத்துக்கு மாறுது. இது பரிணாமம் அளிச்சு இயற்கை. இதை நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். அது பழசே பஞ்சாயம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் சீர்கேடு இருக்கக்கூடாது இல்லைங்களா? சீர்கேடு என்ன, ஏற்கனவே மொதல் வீடியோவில் சொன்ன பாருங்கள், அடுத்தவனுக்கு ஒன்றுனா எட்டி கூட பார்க்காம இருக்கிறது, அது கலாச்சார சீர்கேடு. இந்த பொங்கல் வாழ்த்து போய் இப்போ வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டோம், இது கலாச்சார மாறுபாடு. அந்த கலாச்சாரம் மறைந்து விட்டது, இந்த புதிய கலாச்சாரம் வந்து விட்டது, இது மாறுபாடு, இது இயற்கை என்று கூறிக்கொண்டு இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான கலாச்சார மாறுதல்களையும் சீர்கேடுகளையும் பேசுவேன். அது 3ஆக பேசுவேன். நன்றி. 22 நிமிடம் தான் ஆயிருக்கு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.